ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தாமஸ் குக் இந்தியா ஷேர் பற்றி பார்க்கலாம். தாமஸ் குக் வந்து மெயினாக வந்து ட்ராவல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் லெஷர் ட்ராவல், விசா அண்ட் பாஸ்போர்ட் சர்வீசஸ், பிஸ்னஸ் இதில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 20 கண்ட்ரீஸில் வந்து பிஸ்னஸ் இருக்குது. 19 பிராண்ட்ஸ் மெயினாக இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 7,953 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 169, 52 வீக் ஹை வந்து 264, ஸ்டாக்கோட PE 30, டிவிடெண்ட் ஈல்டாக 0.23% இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12% இருக்குது, ROCE 18.6%, ஃபேஸ் வேல்யூ ₹1. இந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக ₹260 அந்த ரேஞ்சில் இருந்தது. இறங்கி ஒரு ₹120 பக்கம் வந்துட்டு திரும்ப வந்து ஏற்றம் கொடுத்து இப்போது ₹180 பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வாங்கும்போது லாங் டேர்மில் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ₹240 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக பிஸ்னஸ் இருக்குது. மெயினாக வந்து ப்ராஃபிட் க்ரோத் வந்து 327% CAGR ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். அதுக்கப்புறம் ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 104% இருக்குது. அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 522 கோடியிலேருந்து அப்படியே மல்டிஃபோல்ட் ஆகி 2000 கோடி பக்கம் இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. நெட் ப்ராஃபிட் 66 crores பக்கம் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நெட் ப்ராஃபிட் வந்து 69 crores இன்க்ரீஸ் ஆகி 258 crores பக்கம் போயிருக்காங்க, விச் இஸ் குட். அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 63% இருக்குது, FIIs கிட்டக்க 4% இருக்குது, DIS கிட்டக்க 8% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 88,000 வந்து ஒரு 3 years பேக் இருந்தாங்கன்னா இப்போ வந்து 1,17,000 பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இந்த ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் பொறுமை வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அக்யூமுலேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் அப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவான்டிட்டிஸ் வாங்கலாம், மற்ற நேரத்தில் முடிஞ்ச குவான்டிட்டிஸ் வாங்கலாம். இன்றைக்கி கூட கொஞ்சம் இறங்கியிருக்கு. மேபி 2 or 3 குவான்டிட்டிஸ் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு திரும்ப ரிவர்சல் எடுத்து போகும்போது நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். ஐ எம் நாட் a SEBI ரெஜிஸ்டர்டு அட்வைசர். அதனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை கேட்டுட்டோ அல்லது உங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.